மகாராஷ்டிராவில் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயம் என்ற அரசாணைகளை அம்மாநில பாஜக அரசு திரும்ப பெற்றுள்ளது. என்ன நடந்தது? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி அம்மாநிலத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆங்கிலம் மற்றும் மராத்தி மொழியில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்தி கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கு மகாராஷ்டிராவில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இந்தி விருப்பு பாடமாக மட்டும் இருக்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்தார். ஆனால் இது இந்தியை மறைமுகமாக திணிக்கும் முயற்சி என்று எதிர்க்கட்சிகள் கண்டனக் குரல்களை எழுப்பின. இந்தி திணிப்புக்கு எதிராக மராத்தி அமைப்புகளும் போர்க்கொடி தூக்கியதால் மகாராஷ்டிராவில் இந்த விவகாரம் பூதாகரமானது. குறிப்பாக மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவும் அவரது சித்தப்பா மகனும் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவருமான ராஜ் தாக்கரேவும் இந்தி எதிர்ப்புக்காக ஓரணியாக கைகோர்த்தது அம்மாநில அரசியலில் பெரும் திருப்பமாக உருவெடுத்தது. சிவசேனாவிலிருந்து பிரிந்த பிறகு எந்த நிகழ்ச்சியிலும் உத்தவ் தாக்கரேவுடன் ஒரே மேடையில் கலந்து கொள்ளாத ராஜ் தாக்கரே 20 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தவ் தாக்கரேவை சந்தித்தார். இவர்கள் இருவர் மட்டுமின்றி மராத்தி அமைப்புகளையும் இணைத்து வரும் ஜூலை 7ஆம் தேதி பிரம்மாண்ட பேரணி செல்ல ஆயத்தமாகின்றனர். இதில் பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர். இப்படி மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் வெளுத்ததை அடுத்து வேறு வழியின்றி அம்மாநில பாஜக அரசு இந்தி கட்டாயம் என்பதை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்தி மொழி கற்பது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்த 2 உத்தரவுகளையும் திரும்பப் பெறுவதாக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவது குறித்து முன்னாள் எம்பி நரேந்திர யாதவ் தலைமையில் குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தேவேந்திர फडणवीस தெரிவித்தார். कशा प्रकारे करावी, कुठली करावी, काय मुलांना चॉईस द्यावा याचा निर्णय करण्याकरता राज्य सरकारच्या वतीनं डॉक्टर नरेंद्र जाधव यांच्या नेतृत्वात एक कमिटी तयार करण्यात येईल. आपण सगळे जाणता डॉक्टर नरेंद्र जाधव साहेब எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைந்த கடும் எதிர்ப்பால் பாஜக ஆளும் மகாராஷ்டிராவில் இந்தி கட்டாயம் என்பது விருப்பமாக மாறி தற்போது ரத்து செய்யும் நிலையை எட்டியுள்ளது. இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உள்ளிட்ட இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ள மாநிலங்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக தொடர்ந்து போராடி வரும் நிலையில் பாஜக ஆளும் மாநில அரசே இந்தி வேண்டாம் என்று முடிவெடுத்திருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது.